அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுத கால். அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே, ஆதியாய் அனாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே, மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே, மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே, மஞ்சிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை, மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை, என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை, ஏத்தும் அன்பர் குழுவினில் என்னை சேர்த்துவை நடேசனே. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக போற்றப்படுவதும் நினைத்தாலே முக்தி தருவதுமான திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 10 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கார்த்திகை மகாதீப திருநாளான இன்று தொடக்க நிகழ்வாக பரணி தீபம் ஏற்றும் வைபவம் தற்போது சன்னதியிலேயே சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் பரணி தீப நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கண்டு தரிசித்து வருகிறோம். இவ்விழாவிற்கான கொடியேற்றம் டிசம்பர் 4ஆம் தேதி காலை சுப நேரத்திலே தனுர் லக்னத்திலேயே நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை வேளைகளில் சர்வ அலங்காரம் பூண்டு பவனி வந்து காட்சி தந்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அண்ணாமலையார் சன்னதி முன்பாக பரணி தீபத்திற்கான முன்னேற்பாடுகளும் சிவாச்சாரியார்களினுடைய விசேஷ பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. அதனை நேரலையில் கண்டு தரிசித்து வருகிறோம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம், நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம், மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட ஸ்தலம், நெருங்கவே முடியாத நெருப்பு மலை, லிங்கமே மலையாக அமைந்த மலை, சிந்திப்பார் முன்னின்று முக்தி வழங்கும் மலை, ஞான நெறிகாட்டும் மலை, இப்படி எண்ணற்ற மகத்துவங்களும் மகிமைகளும் கொண்ட ஓர் அற்புதமான ஸ்தலம் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில். சுமார் 2668 அடி உயர மலை மீது எம்பெருமானின் ஜோதிரூப தரிசனமானது இன்று மாலை நடைபெற இருக்கின்ற அதே நேரத்தில் இப்பொழுது நாம் பரணி தீப தரிசனத்திற்காக காத்திருக்கின்றோம். அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே என்கிறார் சம்பந்த பெருமான். ஆதியே அமரர் கோவே அணியனா மலைபுலானே என்பார் அப்பரடிகள். அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானை என்பார் மாணிக்கவாசக பெருமான். அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பின் அடியவர்தம் கண்ணார் அமுதை என்பார் சேக்கிழார் அடிகள். கற்றார் தொழும் அருணாச்சலம் என்பர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்பார் குருநமச்சிவாயர். இப்படி திருவண்ணாமலை பல புலவர்களாலும் ரிஷிகளாலும் ஞானிகளாலும் பாடல் பெற்ற மலை. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம் என்ற பெருமைக்கு உரியது. எம்பெருமானினுடைய பஞ்சபூத ஸ்தலங்களிலே காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலத்திற்குண்டான தலம், திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில் நீருக்கான தலம், திருக்காலத்தி காலத்தியப்பர் கோவில் காற்றுக்கான ஸ்தலம், சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாயத்திற்கான தலம். இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் நெருப்புக்குண்டான ஸ்தலம். உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே அவன் ஜோதிரூபனாய் விளங்குபவன் என்னும் தத்துவத்தின் விளக்கம்தான் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். உண்ணாமுலையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே என்கிறார் திருஞான சம்பந்தர். அதாவது உண்ணாமுலை என்னும் திருப்பெயருடைய உமையம்மையாரோடு உடனாக எழுந்தருளியவரும் தம்முடைய இழப்பாகம் முழுவதையும் தேவிக்கு அருளியவரும் சிவபிரானது மலையான திருவண்ணாமலையை தொழுவாரது வினைகள் தவறாது கெடும் என்பது வாக்கு. காசியிலே இறக்க முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் மலை திருவண்ணாமலை என்கிறார்கள். காசியிலே இறப்பது எல்லோருக்கும் வாய்க்காது, திருவாரூரிலே பிறப்பது நம்முடைய செயல் அன்று, சிதம்பரத்திற்கு நேரிலே சென்று தரிசிப்பது என்பது எல்லோராலும் உடனே இயலாத ஒன்று. ஆனால் திருவண்ணாமலையை ஒருமுறையேனும் நினைப்பது யாவருக்கும் எளிதுதானே. நினைத்த இடத்தில் இருந்து திருவண்ணாமலையை நினைப்பது அவ்வளவு சுலபம். அப்படி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்கிறார்கள்.
திருவண்ணாமலை இறைவன் அருணாச்சலேஸ்வரரின் திருநாமத்தை ஒரே ஒரு முறை நினைத்தாலும் முக்தியளிக்கும் சிறப்பை உடைய ஒரே தலம் இந்த திருவண்ணாமலை திருத்தலம். வடமொழியில் அருணம் என்றால் சிவப்பு, அசலம் என்றால் மலை, சிவந்த நெருப்பு வடிவில் தோன்றிய மலை என்பதால் அருணாச்சலம் என பெயர் பெற்றது. அண்ணாமலையானது கிருதயுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. 6 ஆதார தலங்களில் திருவண்ணாமலை மணிப்பூரக தலமாக விளங்குகிறது. இங்கு மலையே இறைவனின் சொரூபம். இந்த மலை சோணாச்சலம், அருணாச்சலம், அண்ணாமலை எல்லாம் இத்தலத்தை குறித்து வழங்கும் வேறு சிறப்பு பெயர்கள் என்பது நாம் அறிந்ததுதான். எம்பெருமான் கைலாயத்திலும் மேருவிலும் இருந்தாலும் கூட திருவண்ணாமலையிலே சிவபெருமானே மலையாக இருப்பதால் அருணாச்சலம் கைலாயத்தையும் மேருவையும் விட உயர்ந்ததாக போற்றப்படுது. திருவண்ணாமலை ஆறாத இன்பமருளும் மலை என்கிறது சிவபுராணம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அம்மலையினுடைய 3 யோசனை தூரத்தில், அதாவது சுமார் 30 மைல் தூரத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசரு தீட்சையின்றி சாயுஜ்யம் பயக்கும் என்பது சிவபெருமானின் வாக்காகவும் கூறப்படுகிறது. வினையை நீக்கும் மலை உருவில் விளங்குவதால் இம்மலைக்கு ருணன், அதாவது வினையை நீக்குபவன் இங்கு அசலனாக விளங்குகிறான் என்பது பொருள். பொதுவாக இந்த தீ மிதித்தல் என்பது எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாது. அம்மன் கோவில்கள்ல தான் இந்த தீ மிதித்தலை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்க ஆடி மாதம் திருவாடிப்புறத்தில் உண்ணாமலையம்மன் சன்னதி முன்பாக தீ மிதித்தல் நடைபெறும் ஒரே தலம். அம்மனுடைய கொண்ட கோபத்தை தணித்த திருவூடல் உற்சவம் நடைபெறும் தலம் இது. வல்லாள மகாராஜா என்பார் சிவபெருமான் மீது கொண்ட அதீத அன்பு காரணமாக அந்த வல்லாள மன்னனினுடைய நினைவு நாளில் அவன் இறப்பு பற்றிய செய்தி இறைவன் முன்பு படிக்கப்பட்டு கோயில் மூர்த்திகள் பள்ளிகொண்டாப்பட்டு என்ற ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு மன்னனுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். இதில் என்ன விசேஷம் என்றால், ஆண்டவனே சிவபெருமானே வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை இன்றும் செய்து வருகிறார் என்பது ஆச்சரியப்பட தகுந்த விஷயம். அண்ணாமலையாரினுடைய அன்பையும் கருணையையும் இதனை வைத்து நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆண்டுதோறும் வல்லாள மகாராஜாவுக்கு மாசி மாதத்தில் அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்வு மாசி மகம் அன்று தீர்த்தவாரி விழாவாக நடைபெறுகிறது. திருவண்ணாமலை ஜோதிக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை எனலாம். திருக்கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்குமே ஒளிவிளக்காக திருவண்ணாமலையிலே ஜோதி ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலை மகா தீபத்தை முன்னிட்டு பரணி தீபம் ஏற்றப்படும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஒரே ஒரு முறை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனம் செய்தால் அது நம்முடைய 21 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கும் என்று திருவண்ணாமலை தலபுராண பாடலிலே குறிப்பிடப்படுகிறது. தீப தரிசனம் முக்தியளிக்கும் தரிசனம். முத்தாய்ப்பாய் கார்த்திகை தீப திருநாளில் சுமார் 6 அடி உயர தாமர கொப்பரையில் ஏற்றப்படும் மகாதீபம் மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஏற்றப்படுகிறது. 10 நாட்கள் திருவிழாவிற்கு மணிமகுடமாக விளங்கும் இந்த தீபம் 1 வாரம் வரை இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பது எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் என்றே சொல்லலாம். அடிக்கொரு லிங்கம், அடித்துகள் பட்ட இடமெல்லாம் கோடி கோடி லிங்கங்கள் என்று பெரியோர்களால் போற்றப்படுவதுதான் இந்த திருவண்ணாமலை. பொதுவாக 5 என்ற எண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையுடனும் நெருங்கிய தொடர்புடையது என்கிறார்கள். அதாவது சிவபெருமானுக்குரிய மந்திரம் 5 எழுத்து உடையது, அதாவது பஞ்சாட்சர மந்திரம். அவர் பஞ்சபூதங்களின் வடிவில் காட்சி தருபவர். இதே போல மனிதனின் உடலில் 5 புலன்கள் 5 பொறிகள் ஆகியன பஞ்சபூதங்களால் இயக்கப்படுபவை. சிவபெருமானே பஞ்சபூதமாகவும் உள்ளார் என்பதும் பஞ்சபூதங்களுமே சிவனுக்குள் அடக்கம் என்பதையும் உணர்த்துவதுதான் இந்த தத்துவம். இதனால்தான் சிவனை ஐமுகச் சிவன் என்கிறார்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்பன அந்த 5 முகங்கள். அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐமுக சிவன் என்கிற பெயரும் உண்டாயிற்று. நிறங்கள் ஓர் 5 என்கிறார் மாணிக்கவாசகர். வடகிழக்கில் நடுவில் இருக்கும் ஈசானம் பளிங்கு அல்லது கண்ணாடி ஸ்படிகம் என்று கூறுவார்கள். கிழக்கு முகமான தத்புருஷம் பொன்னிறம் என்றும், தெற்கு முகமாகிய அகோரம் கருமை என்றும், வடக்கு முகமாகிய வாமதேவம் சிகப்பு என்றும், மேற்கு முகமான சத்யோஜாதம் வெண்மை என ஆதி சிவனுக்கு 5 நிறங்களும் திசைகளும் 5 என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் மாணிக்கவாசகர் நிறங்கள் ஓர் 5 என்கிறார். சிவபெருமானினுடைய 5 தாண்டவங்கள் அனைவரும் அறிந்ததே. அதாவது பிரபஞ்ச உற்பத்திக்காக அற்புத தாண்டவம், ஜீவர்களுக்கு இன்பமளிக்க ஆனந்த தாண்டவம், உயிர்களுக்கு அருள அனவரத தாண்டவம், ஜீவர்களுக்கு ஓய்வளிக்க பிரளய தாண்டவம், பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் சங்கார தாண்டவம் என இந்த தாண்டவங்கள் 5 பிரிக்கப்படுகிறது. அதே போல
இந்த 5 தாண்டவங்களையும் சிவபெருமான் ஒவ்வொரு தலத்திலே ஆடி அருளி இருக்கிறார் பக்தர்களுக்காக. அப்படி தில்லை சிதம்பரம் கூடம் பேரூர் ஆனந்த தாண்டவம், திருவாரூர்ல அஜபா தாண்டவம், மதுரை திரு ஆலவாய் ஞானசுந்தர தாண்டவம், திருமுருகன் பூண்டி பிரம்ம தாண்டவம். நடராஜனுடைய 5 நடன சபைகள் உண்டு. அவர் நடனம் ஆடுவது 5 சபைகளிலே. அந்த சபைகள் சிதம்பரம் தங்க சபை, மதுரை வெள்ளியம்பலம், திருஆலங்காடு ரத்தின சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் சித்திர சபை. இப்படி சிவபெருமான் பஞ்ச தாண்டவங்களும் பஞ்ச நடன சபைகளையும் கொண்டவர். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என சிவபெருமானுக்கு 5 தொழில்கள். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் ஆகிய 5ம் பஞ்ச புராணம் என்னும் சிறப்புடன் சிவசன்னதிகளிலே இன்றளவும் சிவாச்சாரியார்களால் ஓதப்பட்டு வருகிறது. அதேபோல பஞ்சலிங்க ஸ்தலங்கள் என்று குறிப்பிடுவார்கள். வரலிங்கம் நீலகண்ட கஷேத்திரம் நேபாளத்திலே உள்ளது. முக்திலிங்கம் கேதார்நாத்திலும், மோட்சலிங்கம் சிதம்பரத்திலும், போகலிங்கம் சிருங்கேரியிலும், யோகலிங்கம் காஞ்சிபுரத்திலும் அமைந்து உள்ளது. அண்ணாமலையார் சன்னதி முன்பாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து தரிசித்து வருகிறோம். பாராளும் பரமசிவனே, பார்ப்போற்றும் வேந்தனே, கார்த்திகை பரணியில் நின் சன்னதி ஏறினோம், இது பரணி தீபம். சுடரே விளக்காம் தூயாய் போற்றி, இடரை களையும் இயல்பினாய் போற்றி, ஏறிச் சுடராய் நின்ற இறைவி போற்றி, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி, அருமறை பொருளா மாதி போற்றி, தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி, ஜோதியே போற்றி, சுடரே போற்றி, ஓதும் உள்ளளி விளக்கே போற்றி, இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி, சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி, பலர்கான் பற்பல விளக்கே போற்றி, நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி, உலப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி, உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி, உடம்பெனும் மணையக விளக்கே போற்றி, உள்ளத்தகழி விளக்கு விளக்கே போற்றி, மடம் உணர் நெய் விளக்கே போற்றி, உயிரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி, இடம்படும் ஞான தீ விளக்கே போற்றி, நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி, ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி, அளவிலா அளவாகும் ஜோதியே போற்றி, ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி, தில்லை பொது நடவிளக்கே போற்றி, கற்பனை கடந்த ஜோதியே போற்றி, கருணையே உருவமாம் விளக்கே போற்றி, அற்புத கோல விளக்கே போற்றி, அருமறை சிரத்து விளக்கே போற்றி போற்றி. பரணி தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகின்றோம். அண்ணாமலையார் சன்னதியில் ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவில் கருவறையில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 அகல் தீபங்களில் நெய் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க பரணி தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டுள்ள பரணி தீபத்தை சிவாச்சாரியார்கள் அடுத்ததாக கையிலே ஏந்தி திருக்கோவிலில் உள்ள அம்மன் சன்னதிக்கு கொண்டு சென்று தீபம் ஏற்றுவார்கள். இதனைத் தொடர்ந்து மற்ற சன்னதிகளுக்கு கொண்டு சென்று தீபத்தினை ஏற்றுவார்கள். அண்ணாமலையார் சன்னதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட பரணி தீபத்தினை உண்ணாமுலையம்மன் சன்னதியில் ஏற்றுவதற்கு வைகுந்த வாசல் வழியாக கொண்டுவரப்படும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணியளவில் கோவில் வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளினுடைய திருக்காட்சி நடைபெறும். விநாயகர், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மனை தொடர்ந்து
அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த கூத்தாடியபடி கோவிலை விட்டு வெளியே வந்து ஒரே ஒரு நிமிடம் இன்று மாலை காட்சி தருவார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததும் மாலை சரியாக 6 மணிக்கு 2668 அடி உயரத்தில் மலை உச்சியில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலினுடைய கார்த்திகை தீப திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக மலை உச்சியிலேயே மகா தீபம் ஏற்றப்படும். அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் நாம் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நமது எண்ணம் மேல் நோக்கியே இருக்க வேண்டும் என்பதே இந்த தீப திருவிழா நமக்கு உணர்த்தும் வாழ்க்கை பாடம். கார்த்திகை தீப திருநாள் அன்று நம் வாழ்வில் ஒளியேற்றம் உண்டாக அனைவரும் ஜோதி வடிவான சிவபெருமானை வழிபட வேண்டியது அவசியமானதாகும். அதோடு கார்த்திகை திருநாள் அன்று வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து ஒளியை போற்றி சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும். இந்த கார்த்திகை தீப வழிபாட்டை திருக்கார்த்திகை தீப பெருவிழா என்கிறது சங்க இலக்கியங்கள். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் என்பது திருமூலரினுடைய அருள்வாக்கு. தமசோமா ஜோதிர்கமய, அதாவது இருளில் இருந்து எம்மை ஒளிக்கு இட்டுச்சல் என்பது பழம்பெரும் இலக்கியமான வேதத்தினுடைய பிரார்த்தனை. தீபமங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரியார் தீபத்தை போற்றி பாடுகிறார். அண்ணாமலைக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிடுவோம். இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் என்கிறார் ரமண மகரிஷி. தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது. ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவத்தின்படி இன்றைய தினம் பரணி தீபத்தை கண்டு தரிசித்து வருகிறோம். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதனுடைய தத்துவத்தின் அடிப்படையிலேயே இந்த பரணி தீபமானது தற்போது ஏற்றப்பட்டு அதனை நாம் வழிபாடு செய்து வருகிறோம். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே என்கிறார் திருநாவுக்கரசர். நம்மை காக்கும் மகா மந்திரம் எது என்றால் அது நமசிவாய. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமசிவாயமே. மந்திரங்கள் பல இருந்தாலும் அவற்றில் தலையாயது பஞ்சாட்சர மந்திரம் என்பார்கள். நமசிவாய. சிவ சிவ என உருகி வேண்டினால் சிவகதி கிடைக்குமாம். அதனால்தான் சிவ சிவ என்கிறார் தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன சிவகதிதானே என்கிறார் திருமூலர். சிவ சிவ மந்திரத்தை தினமும் ஜெபிப்பவர் சிவனும் தானும் பிரிவில்லாத நிலையான மேலான பேரின்பத்தை பெற்று விரைவில் உன்னத முக்தி நிலை பெறுவார்களாம். சிவாய நம என சிந்தித்து இருந்தால் அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. சிந்தித்திருங்கள் நாதன் நாமமான நமச்சிவாயத்தை. ஓம் நமசிவாய. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்று உச்சரித்து சிவனாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஜோதி பிழம்பாய் இறைவன் அடிமுடி காண முடியாத அப்பனாய் மலை உச்சியில் இன்றைய தினம் எழுந்தருளி அருள் பாலிக்க உள்ளார். மலையே நமச்சிவாயம் என்றிருக்கும் திருவண்ணாமலையை மனதால் நினைத்து அருணாச்சலேஸ்வரரை வேண்டிக் கொள்ளுங்கள். அண்ணாமலை என்னரசே உண்ணாமூளை பொன்னரசே தாயோடு நிற்பவரே தாய்பாதியானவரே அருணாச்சல ஈஸ்வரனே ஆதி அந்த மாணவனே வெம்பாமை மாணிக்கமே உஞ்சோதி என்னெதிரே. நம சிவாய ஓம் நம சிவாய.
அண்ணாமலை என்னரசே உண்ணாமூளை பொன்னரசே தாயோடு நிற்பவரே தாய்பாதியானவரே அருணாச்சல ஈஸ்வரனே ஆதி அந்தமானவனே வெம்பாவை மாணிக்கமே பூஜோதி என்னெதிரே அண்ணாமலை என்னரசே உண்ணாமூளை பொன்னரசே தாயோடு நிற்பவரே தாய்பாதியானவரே அருணாச்சல ஈஸ்வரனே ஆதி அந்தமானவனே வெம்பாவை மாணிக்கமே பூஜோதி என்னெதிரே ஆதி எனும் அருள் வெளியே அண்ணாமலை ஜோதி எனும் பேரொளியே அருணாச்சலம் ஆதி எனும் அருள் வெளியே அண்ணாமலை ஜோதி எனும் பேரொளியே அருணாச்சலம் ஆனந்தமே வடிவானது அயனும் மாலும் காணாதது நாடி வரும் அடியவர்க்கு அருளானது நாடி வரும் அடியவர்க்கு அருளானது ஆதி எனும் அருள் வெளியே அண்ணாமலை ஜோதி எனும் பேரொளியே அருணாச்சலம் விண்ணாகி ரவியாகி மதியானது அனலாகி புனலாகி நிலமானது விண்ணாகி ரவியாகி மதியானது அனலாகி புனலாகி நிலமானது உயிராகி உடலாகி உணர்வானது உயிராகி உடலாகி உணர்வானது ஓ அருணாச்சலேசா ஓ கருணாவிலாசா ஆதி எனும் அருள் வெளியே அண்ணாமலை ஜோதி எனும் பேரொளியே அருணாச்சலம் வேதாந்த சித்தாந்த பொருளானது சித்தமிசை குடிகொண்ட அறிவானது வேதாந்த சித்தாந்த பொருளானது சித்தமிசை குடிகொண்ட அறிவானது சுருதி முடிவான பொருள் அதுவானது சுருதி முடிவான பொருள் அதுவானது ஓ அருணாச்சலேசா ஓ கருணாவிலாசா ஆதி எனும் அருள் வெளியே அண்ணாமலை ஜோதி எனும் பேரொளியே அருணாச்சலம் ஆசை எனும் பெருங்கடலில் மனமானது
திசை மாறி படகை போல் தடுமாறுது. ஆசையெனும் பெருங்கடலில் மனமானது திசை மாறி படகை போல் தடுமாறுது. கரை சேர துணையாகும் மொழியாவது, கரை சேர துணையாகும் மொழியாவது ஓம் அருணாச்சலேசா, ஓம் கருணாவிலாசா. ஆதியனும் அருள் வெளியே அண்ணாமலை, ஜோதியனும் பேரொளியே அருணாச்சலம். குருவான திருமேனி மலையானது, அதைக் காண நம் உள்ளம் தெளிவாகுது. குருவான திருமேனி மலையானது, அதைக் காண நம் உள்ளம் தெளிவாகுது. நினைத்தாலே முக்தி தரும் தலமானது, நினைத்தாலே முக்தி தரும் தலமானது ஓம் அருணாச்சலேசா, ஓம் கருணாவிலாசா. ஆதியனும் அருள் வெளியே அண்ணாமலை, ஜோதியனும் பேரொளியே அருணாச்சலம். ஆதியனும் அருள் வெளியே அண்ணாமலை, ஜோதியனும் பேரொளியே அருணாச்சலம். ஆனந்தமே வடிவானது, அயனுமாலும் காணாதது, நாடி வரும் அடியவர்க்கு அருளானது, நாடி வரும் அடியவர்க்கு அருளானது ஓம் அருணாச்சலேசா, ஓம் கருணாவிலாசா. ஆதியாகி அந்தமாகி ஆதி நடு அந்தமற்றதாகி அனைத்தையும் ஆக்கும் வளர்க்கும் அழிக்கும், அதற்கு ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை. ஆதி எப்படி என்று அறியா அனாதியாக, ஏகமாகி அநேகமாகி ஏக அநேகமாகி, உருவாய் அருவாய் அரு உருவாய், ஒன்றாகி ஒன்றினுள் ஒன்றாகி, பலவாகி எண்ணில்லா பல்குணங்களாகி, கோடி பல கோடிகள் இயல்புடையதாகி, நாதமாகி விந்துவாகி இரண்டும் இணைந்து சிவசக்தியாகி, அண்ட பேரண்டமாகி அணுவாகி அணுவினுள் பராபர ஜோதி வெளியாகி, மலமாகி விமலமாகி பஞ்சபூத மூல ஆதாரமாகி, பஞ்சபூதமாகி வித்த வித்தையாகி ஞானாந்திரியங்களாகி, ஆன்ம தத்துவமாகி, காலமாகி நியதியாகி கலையாகி வித்தையாகி, சித்தாந்த நாதாந்த கலாந்த வேதாந்த யோகாந்த உச்சமாகி, விண்ணாகி மண்ணாகி உயிர்கொண்ட ஊனாகி தேவாதி தேவனாகி, பல்வகை ஜீவர்களாகி, ஆதி சபையாகி அருள் கூத்தனாகி, வல்வினையாகி பித்தனாகி சித்தனாகி குருவாகி, சீடனாய் நட்பாய் காதலாய் காமமாய் கருத்தாய் யோகமாய் தத்துவமாய் மொழியாய், தத்துவங்கள் கடந்த தனியாய், பரமாகி சிவமாகி அருளாகி ஆத்மனாகி அருட்பெரும் ஜோதியாகி, பல குணம் பல பெயர் பல இயல் இன்னும் யாவுமாகி, அனைத்தையும் கடந்த பராபரம் ஏகமாகி அநேகமாகி ஏக அநேகமாகி, இன்று பரணி தீபமாய் நம்மிடையே காட்சி தந்து அருள்கிறார். திருக்கார்த்திகை அப்பன் சிவனுக்கும் விசேஷம், அவன் இடப்பாகத்தை கொடுத்த நம் அம்பிகைக்கும் விசேஷம். இவர்களின் மைந்தன் கார்த்திகேய கடவுளுக்கு சிறப்புக்குரிய நன்னாள் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள். திருக்கார்த்திகை தீப திருநாளில் தென்னாடுடைய சிவனை வணங்குவோம். ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபிப்போம். ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி அம்பிகையை கொண்டாடி விளக்கேற்றுவோம். ஓம் சரவணபவ என்று சொல்லி கார்த்திகேய கடவுளையும் போற்றி துதிப்போம். நம் வாழ்வில் இதுவரை அடையாத புகழையும் பெருமைகளையும் திருக்கார்த்திகை தீப திருநாள் வழிபாடு ஜோதி ரூபமாய் தீபமாய் விளங்கும் எம்பெருமான் அனைவருக்கும் தந்தருளட்டும். ஓம் நம சிவாய.